சார் நான் இன்றைக்கி மத்தியானம் எங்கே இருந்தேங்கிறீங்க? 2:30 மணிக்கு கும்பகோணம். வன்னி அரசு இப்போ அனுப்பின பத்திரிக்கை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் 3 மணின்னு போட்டிருக்கோம், ஒரு இதில் 4 மணின்னு போட்டிருக்கோம், ஒரு இதில் 5 மணின்னு போட்டிருக்கோம். 5 மணிக்கு சாட்சி அங்கே இருக்கார், எனக்கு 3 மணின்னு போட்டிருக்கு. எங்கள் வீட்டம்மா வரும்போது சொன்னாங்க, நானும் என் பிள்ளையெல்லாம் கும்பகோணம் பக்கத்தில் இந்த திருமணஞ்சேரி இந்த இதுக்கெல்லாம் போகணுன்னு சொன்னாங்க. அப்போ என்னங்க 3 மணி போட்டிருக்கு, எப்போ போய் சேர போகிறீங்க? நாங்கள் இல்லை எங்கள் திருமணம் லேட்டாக வரும், நான் அப்போ போய் சேர்ந்துக்குவேன். அப்போ பெருங்களத்தூருக்கு 5:45 வந்துட்டேன் பஸ்ஸில், காரில். அங்கேருந்து மீனம்பாக்கம் வர்றதுக்கு 6:30 ஆச்சு. 6:45 ஆகிப்போச்சு. சரி இன்னும் வந்த, ஏன்னா 3 மணி போட்டுக்காரே, இது எனக்கு பாட்டு கச்சேரிலாம் போகிறது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரின்னு என் மக ஒரு நல்ல ஐடியா கொடுச்சியாப்பா, மீனம்பாக்கத்தில் இறங்கி மெட்ரோவில் போயிடுவோம் அப்படின்னாங்க. சூப்பர் ஐடியா. மெட்ரோவில் வந்து தேனாம்பேட்டில் இறங்கினேன். தேனாம்பேட்டிலேருந்து ஒரு ஆட்டோவில் வந்தேன். கரெக்டாக 7:20க்கெலாம் வந்துட்டேன். நல்ல வேலை பாட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் வந்தவொடனே சிவராஜ் கேட்டேன், என்ன 3 மணிலேருந்து போதான்னு? இல்லைண்ணா 5 மணிலேருந்து போகுதுன்னாரு. சரி நல்ல விஷயம். எல்லா பெருந்தலைகள்லாம் உட்காந்துருக்கீங்க. வேல்முருகனை வந்துட்டாங்க, கேபி இப்போ தான் வந்துட்டு போகிறாரு, எங்கள் காசிமுத்து மாணிக்கம், எங்கள் ஜவஹர்லால். அதாவது கஷ்டத்தில் கை கொடுத்தவங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க, கை கொடுக்குறவங்க கொஞ்சம் பேராக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. நான் ஒரு சனியம் பிடிச்ச ஒரு மேட்டரை போட்டு தொலைச்சேன். அதுக்கு ஒரு 1000 பேர் வந்து அன்பாக வந்து அடித்தாங்க. அந்நேரம் யாரும் கிட்டக்க வரல. ஒரு 4 பேர் வந்தாங்க தூக்குறதுக்கு. 1 கலைஞர், 2 காங்கிரஸ் ஞானதேசிகன், 3 எங்கள் மீசை திருமாண்ணன், 4 எங்கள் ஜவஹர்லால். 4 பேர் நமக்கு அடிபட்டாலும் தூக்குறதுக்கு வந்துட்டாங்க. 4 பேர் தான் அறிக்கை விட்டது, 4 பேர் தான் நமக்காக வந்து அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சது, நம்மளை அடிச்சது. ஆக அந்த கஷ்டத்தில் கை கொடுக்குறவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும்னு நினைப்பேன். அந்த ரீதியில் தான் எனக்கு வன்னி அரசு நம்ம தோழர், எங்கள் ஊருக்காரர். அவரை நிறைய புக்கை எழுதணும்னு வேறு சொல்லிவிட்டாங்க. அவர் இதே ஆக்சிடெண்ட்டில் தான் எழுதுனது. இப்போ நான் எப்படி சொல்ல, நிறைய எழுதணும்னா அது யோ பாவிப்பைய போகும்போது சொல்லிட்டு போடாயா அப்படின்னு வந்துடக்கூடாது. எங்காலும் அமைப்பாய் தருவன்னு ஒன்று எழுதினார். அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்குள்ளே போகல. நமக்கு நல்லா விற்கிற புக்கில் அது ஒன்று தாங்க. ஆனால் இதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தைரியம் தான் இப்போ எங்கள் வேலுமுருகனுக்கு இல்லாத தைரியமா, இல்லை எங்கள் சிந்தனை செல்வனுக்கு இல்லாததா, எங்கள் காசிமுத்து மாணிக்கம் அதானே கேட்டேன். இல்லை பேப்பர் வச்சுட்டாங்கன்னு நினச்சேன். போதும், ஒரே ஒரு குரலை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எங்கள் அறிவுமதி என்ன வந்திருக்காங்க, பழனி பாரதி. மனிதர்களை சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் எங்கள் வன்னி. அது வந்து அந்த மனுஷனை வந்து ஒரு பத்திரிக்கை, இதுவே 4வது தடவை எனக்கு தேதி, இந்த வெளியீட்டு விழா 4வது தடவை தேதி கொடுத்து கடைசியில் இது நான் கொடுக்கவே இல்லை, ஆனால் தலைமை போட்டாச்சுண்ணே என்னார். அடித்து பிடிச்சி தான் ஓடியாந்தேன். வந்தால் பாருங்கள் எல்லாருக்கும் வேர்க்குது, ஆனால் ஏசி காரில் உட்காந்துருக்கோம். ஏன்னா கெப்பாசிட்டி கூட. ஒருவேளை நம்ம கூட்டத்தை பார்த்து 9:30 குறைச்சிட்டாங்களான்னு தெரில. இல்லை அந்த அவர் கட்சிக்கு அவங்க ஆளுங்கட்சி, அதனால் குறைக்கலைங்கிறாரு. எல்லாருக்கும் இது பாருங்க, இது மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு.